February 11th அன்னைக்கு தைப்பூசம். தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷம் முருகனுக்கு. ஸோ அன்றைக்கி நிறைய பேர் பால் குடம் எடுப்பா, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். அது என்ன அதோட தாத்பரியம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அன்னைக்கு தான் வந்து பார்வதி தேவி முருகனுக்கு வேலை கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த அவள் கையில் இருந்த எல்லா சக்தியும் திரட்டி அந்த வேலை இது பண்ணி அவருக்கு வேலை அனுகிரகம் பண்ணுறார். அன்னிலேருந்து தான் அவர் வேல்முருகனாக ஆறார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பழனியில் தைப்பூசம் நடக்கிறது. ஆனால் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா இது முருகருடைய தினம் அப்படின்னு சொல்லிட்டு. இது காலப்போக்கில் மறுவினது தான் இது ஒழிய, இது ஆக்சுவலி என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, மார்கழி மாதம் திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமான் வந்து பத்தஞ்சலி முனிவர் வியாக்கிர பக்தர்வாளுக்கோசரம் வந்து டான்ஸ் ஆடி காமிக்கிறார். அதை பார்த்துட்டு சிவகாமி அம்பாளுக்கு நம்மளும் இது மாதிரி நடனம் ஆடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. இவளுடைய நடனத்தை பார்க்கறதுக்கு தேவர்கள் எல்லாருமே ஆசைப்படுறான். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன், அவா எல்லாருமே ஆசைப்படுறான். ஸோ அவள் வந்து அன்னைக்கு, அதாவது நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், சிவனுடைய நடனத்துக்கு பேர் தாண்டவம், அம்பாளுடைய நடனத்துக்கு பேர் லாஸ்யம். ரொம்ப லாஸ்யமாக ரொம்ப அழகாக அவள் லயிச்சு அந்த டான்ஸ் ஆடுறா. அதை பார்த்து எல்லாரும் அவ்வளோ ஆனந்தப்படுறா. அது நடந்தது இந்த தைப்பூச நன்னாளில். ஸோ இந்த தைப்பூசம் வந்து உங்களுக்கு அம்பாளுக்கான நடனம் அரங்கேறிய நாள் அப்படிங்கிறது தான் முதல்லலாம் இதாக இருந்தது. காலப்போக்கில் அது எப்படி மாறித்துன்னா, பழனியிலேயே வந்து அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து ஒரு சிவன் கோவில். அது சிவன் தனியாக, பார்வதி தனியாக சன்னதி இருக்குது. ஆனால் நடுப்புற முருகனோட சன்னதி. முருகனுக்கு ஏற்றாப்புல கொடிமரம் இருந்தது. ஸோ இந்த தைப்பூசத்துக்கு உற்சவம்னு கொடி ஏற்றினா முருகனுக்கு கொடி ஏற்றுற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறமா அந்த விழாவே வந்து ஃபுல்லாக முருகனுக்குங்கிற மாதிரி அது மருவி காலப்போக்கில் இந்த தைப்பூசம் வந்து முருகனுடைய இது இருந்தது. ஆனால் முருகனுக்கும் இது உகந்த நாள், அம்பாளுக்கும் இது உகந்த நாள்.